ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 26 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 6.1ல் தேர்ட் சம் 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிக்க. 25 குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணை வரைவோமா? அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு எழுதணும். நேர்கோட்டு குறிகள், அதுக்கப்புறம் நிகழ்வெண். இப்போது குழந்தைகளோட எண்ணிக்கை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0 இருக்கான்னு பார்க்கணும். 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 0லேருந்து எத்தனை வரைக்கும்? 6 வரைக்கும் குழந்தைகளோட எண்ணிக்கை இருக்கா? அப்போது 0 1 2 3 4 5 6 அப்படின்னு குழந்தைகளோட எண்ணிக்கையில் போடணும். நேர்கோட்டு குறிகளில் என்ன போடணும் அப்படின்னா 0 அப்படிங்கிறதுல எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, 0 அப்படின்னு எத்தனை எண்ணம் வருது அப்படின்னு பார்க்கணும். 1 2 வருதா? அப்போது நேர்கோட்டு குறிகளில் 2 கோடு போடணும். நிகழ்வெண்ணில் 2 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 1 எத்தனை தடவை வருது அப்படின்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 தடவை வருதா? அப்போது நேர்கோட்டு குறிகள் எப்படி போடணும்? முதல் 4 ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலோடி 5வது கோடு போடணும். அதுக்கப்புறம் தனியாக 6வது கோடு போடணும். அப்போ மொத்தம் 6 கோடுகள் இருக்கும். நிகழ்வெண்ணில் 6 அப்படின்னு எழுதணும். 5வது கோடு வந்து எப்போதுமே 4 கோட்டுக்கு மேலே கிராஸாக போடணும். 2 எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 தடவை 2 வந்திருக்கு. அப்போ நேர்கோட்டு குறிகள் எப்படி போடணும்? மொதல் 4 கோடு, 5வது கோடு 4 கோடுக்கும் மேலே போடணும். அப்புறம் 6வது கோடு, நிகழ்வெண்ணில் 6 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 3 4 5 6 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். நேர்கோட்டு குறிகளில் போடணும். நிகழ்வெண்ணில் எத்தனை தடவை வந்திருக்கோ அதை நம்பரில் எழுதணும். இப்போ பாருங்கள், இந்த நிகழ்வெண்ணை நம்ம கூட்டினோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கிடச்சிருக்கு? 25 கிடச்சிருக்கு. மொத்தம் எத்தனை குடும்பங்களில் சொல்லியிருக்காங்க? 25 குடும்பங்கள் சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். Thank you.